நான் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லல. சோசியலிஸ்ட் கட்சியோ, நீதி கட்சியோ, முற்போக்கு என்று சொல்லப்படுகிற பார்ப்பனர் அல்லாத அமைப்புகளோடோ, கட்சிகளோடோ நாம கூட்டணி வச்சுக்கலாம். தவறு கிடையாது. ஆனா அந்த கூட்டணி கொள்கை அளவுல பட்டியலின மக்களுக்கு எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தா ஆட்சியில நமக்கான பங்கை கொடுத்தா நாம அவர்களோடு கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு 1951லயே ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறார். நாம சும்மா இன்னொரு கட்சிக்கு நம்முடைய வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, அதாவது தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்முடைய வேலை அது கிடையாது அப்படின்னு அன்னைக்கே நம்முடைய ரட்சகர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அன்னைக்கு நீதி கட்சிக்காக சொன்னது இன்னைக்கு திமுகவுக்கும் பொருந்தும், அண்ணா திமுகவுக்கும் பொருந்தும் வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு பாபா சாஹேப் சொல்றாரு. ஆனா நம்முடைய பிரச்சனைகளோட நீங்க எவ்வளவு உடன்படுறாங்க, அதாவது அந்த கட்சிகள் எவ்வளவு உடன்படுறாங்க நம்ம மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு, எவ்வளவு அவங்க அதிகாரம் நமக்கு தராங்க, நாம எப்படி சேர்ந்து அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறோம், இப்படி எல்லாம் அன்னைக்கே தேர்தல் அறிக்கையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பகிர்ந்துகிட்டா நம்ம கூட்டணி வைக்கிறத தவறு கிடையாதுன்னு சொல்றாரு. ஒரு தேர்தல் அறிக்கைனா எப்படி இருக்கணும் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமா இந்த தேர்தல் அறிக்கை இருக்கு.